நெஞ்சில் போகிறதுக்கு காரணம் அப்படின்னாங்க அந்த வேர்டு தான், என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதனால் நம்ம போடுறோம், சாரை நெஞ்சிலே டாட்டுவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். எல்லாருமே சொன்னாங்க இது பெரிய விஷயம், அவ்வளோ குயிக்காக யாரும் பண்ண மாட்டாங்க, பட்டு பண்ணுறீங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்குது, இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுது, இன்னொன்று நீங்கள் அவருக்கு சின்சியராக இருக்கீங்க, அவருக்காக வந்துட்டு இப்போ நிறையா ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாகவே கண்டிப்பாக இது என்னுடைய அடுத்த கட்ட ஓட்டம். அவர் என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அதுக்கு அடுத்த கட்ட ஓட்டத்துக்கு இது என்னுடைய சின்ன இதாக இருக்கும். அவ்வளோ. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். இப்போ புஷி ஆனந்த் சாருடைய காலில் விழுந்தது வந்து பிரச்சனையாச்சு, அது நிறைய பேர் பேசினாங்க. எதனால் போய் காலில் விழணும்னு நினச்சிங்க? ஏன் காலில்? நான் தான் அவர் காலில் விழுந்தேன். காரணம் ஏஜ் ஃபேக்டர், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவர் ஓகேவா, சீனியர் மோஸ்ட்ன்ற எம்எல்ஏவாக இருந்திருக்கார் ஆல்ரெடி. மெயின் ரீசனே ஏஜ் ஃபேக்டர் தான். அதுக்கான இது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், நமக்கு ஒரு பர்த்டேனா பெரியவங்க காலில் விடுறது உண்மை தானே, அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ வேறு யாரோ ஒருத்தர் காலில் விடுறது ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? அது எனக்கு புரியல. கிடையாது, விஜய் வந்து தவறான ஒரு வழியில் கொண்டு போகிறாங்கன்னு ஒரு ஆதரவாளர் ரொம்ப காட்டமாக வெளியில் வந்து சண்டைலாம் பண்ணார், ப்ரெஸ் மீட்டில் வந்து வார்த்தைலாம் விட்டார். அவருடைய புரிதல் அவ்வளோதான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரே சொல்லியிருக்காரு சார், அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தையை எல்லாரும் சமம்ன்றது மாநாட்டிலையும் தான் சொன்னார். அவர் இவங்கள தாழ்த்தியோ அவங்கள யாரையுமே பேசலையே. அப்படி அவர் வந்து அவருடைய நிலைப்பாடில் கரெக்டாக இருக்கார். ஏற்றுக்கிற மனப்பான்மை சில பேருக்கு இல்லை, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சாருடைய ஜேர்னியில் நீங்கள் உங்களுடைய முதல் படம் சாரோட தான் ஆரம்பிச்சிருக்கு, நிலாவேவா. அங்கேருந்து சாரோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை படம் சாரோட கமிட் பண்ணி நடிச்சிருப்பீங்க? எப்போ உங்களுக்கு நெருக்கமானீங்க சாரோட? ஃபஸ்ட்டு படமே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சார் கூட நடித்தது 9 படங்க, கண்டினியூஸாக 9 படம் சார் கூட நடித்தது. 9 படம் தொடர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்தில் இருக்க பாண்டு இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஆமாம், நடுவில் வந்துட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன், சேனல் சைடு வந்ததுனால சார் கூட பேசக்கூடிய வாய்ப்பு பெருசாக எனக்கு கிடச்சதில்லை, எதுவும் இல்லை. நம்ம சேனல் போட்டு பிஸி ஆகிட்டோம். பட் அதுக்கப்புறம் சார் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன், அதை வந்து பொலிட்டிக்கல் ஆரம்பிக்க வராரு, ஸ்டார்ட் பண்ண போகிற பார்ட்டி அப்படின்னும் போது அந்த டேலேருந்து இப்போ வரைக்கும் சாருக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் சாருக்கு கூட இருந்தன்ற பெருமை எனக்கு இருக்குது. இதை தாண்டி நம்ம நடிகராக பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி தலைவராக இருக்கிற போது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதில் இப்போ சாருக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் பேசிட்டு. சார், சமீபத்தில் நடத்திய அந்த அம்பேத்கருடைய புத்தக விழாவில் நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. முக்கியமாக அவர் பேசப்பட்டது என்னென்னா, அது வந்து புக் லான்ச் மாதிரியே இல்லை, ஒரு அரசியல் மேடையே அதை மாற்றிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு புத்தக விழாவில் பொதுவாக அந்த புக்கில் என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆனால் இது டோட்டலாக வேறு மாதிரி கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆச்சு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நார்மலாக ஒரு இடத்துக்கு, பாதிக்கப்பட்ட இடத்துக்கோ நிவாரணம் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க, தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன மனிதாபிமான முறையில் தானே போய் பார்க்குறோம். அதையே பாலிட்டிக்ஸ் ஆக்குறாங்கல்ல, அங்கே ஒரு கட்சி கொடி அதை பாலிட்டிக்ஸ் ஆக்குறாங்க. பட் அப்படி பார்க்கும்போது இவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் வழியில் நான் இது பண்ண போகிறேன், பின்பற்ற போகிறேன், மக்களுக்காக, குறிப்பாக உங்கள் சமுதாய மக்களுக்காக நான் உழைக்க ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. இதே பெரிய இது இருந்துச்சு.